மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து விரயச்சனி நடந்ததுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்ப ஜாலியான கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து மீன் வந்து தண்ணியில் வந்து எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் நின்று அது எப்பயாவது சோகமாக இருக்கிறது யாராலையும் பார்க்க முடியுமா, இல்லை அது அழுதுச்சு அப்படின்னு யாரும் அந்த மாதிரி ஒரு மீன் எப்படி எப்பயுமே பரபரப்பாக எப்பயுமே ஜாலியாக இருக்குதோ அந்த மாதிரி கேரக்டரோடைய மீனராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற வீண் விரயங்கள், மனக்கசப்புகள், உறவுகளால் நண்பர்களால் நம்பிக்கை துரோகங்கள், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்குங்க. இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. இந்த ஜென்ம சனி வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பம், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலம் பற்றி பயம் வந்துடும். மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து விரயச்சனி நடந்ததுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்ப ஜாலியான கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி வந்து மீன் வந்து தண்ணியில் வந்து எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் நின்று அது எப்பயாவது சோகமாக இருக்கிறது யாராலையும் பார்க்க முடியுமா, இல்லை அது அழுதுச்சு அப்படின்னு யாரும் அந்த மாதிரி ஒரு மீன் எப்படி எப்பயுமே பரபரப்பாக எப்பயுமே ஜாலியாக இருக்குதோ அந்த மாதிரி கேரக்டருடைய மீனராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? எப்பவும் ஏதோ ஒரு ஜாலி, அடுத்தவங்க ஏமாத்தினாலும் சரி ஏமாத்திட்டு போகிறான், என்ன பண்ணாலும் அது வந்து பெருசாக எடுத்துக்காம ஒரு ஜாலி கேரக்டராக இருக்கும். அப்படி இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற வீண் விரயங்கள், மனக்கசப்புகள், உறவுகளால் நண்பர்களால் நம்பிக்கை துரோகங்கள், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்குங்க. இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. இந்த ஜென்ம சனி வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பம், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலம் பற்றி பயம் வந்துடும். அது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமா யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. அவசர முடிவுகளை இவங்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். ஒரு எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமாக இருக்குங்க. அதே நேரத்தில் ஜூன் மாதம் குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இருக்காதுங்களே. அதனால வந்து இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாக தான் இந்த கும்பராசிக்காரங்கள் இருக்கு. இவங்களுக்கான பரிகாரங்கள் நம்ம இதில் சொன்னாலும் அவங்க ஜாதகப்படி பரிகாரங்களும் சூப்பராக வேலை செய்யும். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கணும். தற்போது என்ன வியாபாரமோ அதையே சரிபட செய்யறது அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் அப்படின்னா உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும். யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். தேவையற்ற டென்ஷனை குறைக்கணும். மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் போன்ற தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க தலையிடுறது தவிர்க்கிறது நல்லது. இவங்களோட படிப்பு மட்டும் அதிக கவனம் செலுத்தணும். நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்காக தியானம், யோகா இது போன்ற விஷயங்களை அவங்க போறது நல்லது. பெற்றோர் ஆசிரியரும் தேவையான நேரத்தில் அவங்க உதவி பெறுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் பாதிப்புனா அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கவங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நாசுக்காக கையாளணும். அதே நேரத்தில் தற்போது என்ன வாய்ப்புகள் சரியா பயன்படும். புதிய வாய்ப்புகள் தாமதமானாலும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் சம்பள விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரசியல்வாதிங்க எதிலும் பொறுமையாக நிதானமாக செயல்படும். தலைமையை அனுசரித்து போகணும். சகாக்களை கவனமாக கையாளும். மக்களை அணுகும் பொழுது மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குங்க. சார், இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 2025 திருக்கணி ரீதியா வந்து சனிப்பயிற்சி வந்து தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 2026 வந்து சனிப்பயிற்சி அப்படின்ற மாதிரி தொடங்கி இருக்கு. அது என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன வேறுபாடு? பொதுவாகவே பார்த்தோம்னா சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பூமியிலிருந்து மிக தொலைவில் கிரகம் இருக்கிறதுனால ஒரு ராசியும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால தான் அவர் நம்ம மந்தன் அந்த மாதிரிலாம் சொல்றோம். மந்தன்னா நிதானமானவர் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டா ஒரு சில நேரங்கள் இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா காலத்துல சனி பயிற்சியில கொஞ்சம் டிலே வந்தது. எப்படின்னா பஞ்சாங்க ரீதியா 2 வகையான சனி பயிற்சி இருக்குங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வந்து வாக்கியத்துல
பாடல்களா, இப்போ கிரகநிலை வந்து இந்த வருடத்துல கிரகநிலை இந்த மாதிரி இருக்கும்ட்டு ஒரு பாடல்களா ஒரு கணிதத்தை எழுதி வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அதை வந்து கோவில்கள்ல பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்றதுனால அது கோவில்ல இப்போ திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி எல்லாமே மற்ற கோயில்களில் திருக்கொள்ளிக்காடு இதெல்லாமே சனிப்பெயர்ச்சி நடத்துனாங்கன்னா அவங்க பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து சயின்டிஃபிக்கா, அதாவது வந்து அந்த காலத்துல கோள்களை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்களால் பார்த்து, ஓகேவா, கண்களால் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலையும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்தது தான் திருக்கணிதம். இது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியால், அதாவது கண்களால் பார்த்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருக்கணித முறை. ஸோ இப்போ பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்துடுச்சா இல்லை இப்போதான் நடக்க போதான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நீங்க கோவில்ல இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாலும் நம்ம பலன்கள் வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணிதம் படியான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். வாக்கியப்படியாம நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இருக்கும், ஆனா துல்லியமா. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படி, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மீனராசி, மதுரைன்றது வந்து மீனராசி, மதுரை மீனாட்சி அப்படின்றது மீனராசி. ஓகேங்களா? திருப்பரங்குன்றமும் மதுரை பக்கத்துல இருக்குது, அது மீனராசி. இப்போ திருப்பரங்குன்றத்துல கரெக்டா ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜனவரியில 2025 பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்குரிய பலன்களை தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, ஆனால் ஜனவரி மாசத்துல இருந்தே திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதிகமாகி அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ சனி அங்க வந்துட்டதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களை போய் கேட்டுன்னு வச்சா தலைவலி அதிகமா இருக்கா, மனக்குழப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணித ரீதியான பலன்கள் மிகவும் அக்யூரசி கொடுக்கும். அதற்காக நம்ம வாக்கியத்தை நம்ம ஒதுக்கிட முடியாது, ஏன்னா அது பாரம்பரியமாக பயன்படுத்துறதுனால. இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சி வந்து திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து வாக்கிய ரீதியான சனிப்பெயர்ச்சி. சரி சார், இப்போ வருடங்களை பற்றி நிறைய பயிற்சிகள் நிறைய வருதுன்னு தெரியும், ஆனா முக்கியமா இந்த சனி பயிற்சி மட்டும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மட்டும்தான் மிகவும் தெளிவான, அதாவது வந்து எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை நல்லா உணர முடியும். மற்ற பெயர்ச்சிகள் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதனுடைய பெயர்ச்சி காலகட்டம்லாம் இப்போ சந்திரன்லாம் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறும், சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் வந்து பெரிய அளவு மாற்றங்களை நார்மல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ராசி பலன்களை சந்திரன் வச்சு டெய்லி ராசி பலன் எழுதும் போதும் அக்யூரசி வரும். பட் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சிகள் தான். அதில் சனி பயிற்சி ஏன் சார் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய நன்மையோ தீமையோ நீண்ட காலம் நீடிக்குது. அதனுடைய வழி அதிகமாக இருக்கும், இல்லை அதனால் வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு அங்கே போயிட்டு இவங்க அங்கே இருக்கிற ஒரு சன்னியாசி இல்லை யாசகர்களுக்கு அவங்களுக்கு உடை தானமும் ஒருவேளை முழு உணவு தானமும், அதாவது மதியத்தில் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை இரவு நேரத்துக்கான முழுமையான சாப்பாடு. ஆனால் உடை தானம், அதாவது வந்து வேட்டி சட்டை அவங்களுக்கு தேவையானது, அது காவி உடையாக இருந்தால் ரொம்ப சூப்பர். காவி உடையில காவி வேட்டிய காவி சட்டை இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும், அவங்களுக்கு முழு உணவு தானமும் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரசாதம் மாதிரி கப்பல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். முழு உணவு, ஒரு வேலைக்கான முழு உணவு கொடுக்கலாம், வேணும்னா கொஞ்சம் பணம் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சனிக்கிழமையில போயிட்டு இதை பண்றது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் அமையும். நான் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம வந்து ஜோதிடத்துல அவங்க நம்மளை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு
நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இது போன்ற ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்தும் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் பரிகாரங்கள், துல்லியமான பரிகாரங்கள், உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து மிகவும் அந்த பரிகாரம் துல்லியமான பரிகாரம். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் தீர்க்கப்படும்.